அதில் முதல் ஆசிரியர் நம்முடைய ஆலவாய் சொக்கநாதர். அவரே சங்கம் அமைத்து தானே தலைவனுமாக இருந்து அந்த சங்கத்தமிழை வளர்த்த நிலையை நம்முடைய பெருமான் நமக்கு அருள் இருக்கிறார். ஆலவாய் சொக்கநாதன் அவர் அருளிய அந்த முதல் பாடல் மதிமலி புரிசை என தொடங்குகின்ற திருமுக பாசுரம் முதல் பாடலாக அமைந்துவிட்டிருக்கிறது. ஏன்னா திரு ஆலவாய் உடையார்னு அவருக்கு பெயர். அந்த புலவர் அவரே புலவராக இருந்து சங்கத்தமிழை வளர்த்ததாக நம்முடைய புராணங்கள் சொல்கின்றன. அதில் திரு ஆலவாய் உடையார் முதல் ஆசிரியர். இரண்டாவது காரைக்கால் அம்மையார், இறைவனால் நம்மை பேணும் அம்மை கான் என்று அழைக்கப்பட்டவர். இறைவனுக்கு தாய் தந்தை இல்லை, தாயுமிழி தந்தையிலி தான் தனியன் என்று திருவாசகம். ஆனால் இறைவனே தன்னுடைய தாய் என்று குறிப்பிட்ட பெருமைக்குரியவர் நம்முடைய காரைக்கால் அம்மையார். அவ்வளவு சிறப்பு பொருந்தியவங்க. தன்னுடைய இளமை காலத்திலேயே தன்னுடைய கணவனுக்கு உதவாத இளமை காலம் எனக்கு தேவையில்லை என்று இறைவனிடத்து பேய் உருவம் கேட்டு பெற்றவர். நாமெல்லாம் என்ன கேட்போம் சாமி கிட்ட? நல்ல அழகை கொடுத்த அழகு போதாதா? நல்ல இறைவன் என்னை நன்றாக படைத்தனன், நல்லா படைத்திருக்கிறார் சாமி. அது எப்படி நம்ம எப்போ உணரணும் அப்படின்னா, இரண்டு கண்களை இழந்தவர்கள், கண்ணில்லாமல் பிறந்தவர்கள் படுகின்ற துயரத்தை பார்க்கும் பொழுது நினச்சி பாருங்களேன். அந்த 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 உணர்வை உணர்ந்து பார்க்கறவங்க புரியும். நல்லா இறுக்கமான துணியை கட்டிக்கிட்டு இப்போ இங்கேருந்து மெயின் ரோடுக்கு போனால் போதும், திருமணத்துலேருந்து மெதுவாக இறங்கி மெயின் ரோடு வரைக்கும் போனால் போதும். அது இமாலய வெற்றின்னு சொல்லலாம். நம்ம கண்களை மூடிக்கிட்டு போனால் போக முடியுமா? முயற்சி பண்ணி வேணாம் ஒரு நாளைக்கு. இங்கேருந்து படி இறங்கி நேராக வெளியில் போய் இந்த மெயின் ரோடுக்கு போகணும். வேண்டாம், இந்த ரோட்டுக்கு போகலாமே, புதுப்பேட்டை ரோடுக்கு போக முடியுமா? போகலாமா? என்னால் முடியாதுங்க. நினைவு வச்சுட்டு போக முடியாது, நினைவு வச்சுட்டும் போக முடியாது. நீங்கள் வெறுமனே போங்க, சுற்றி விட்டாலும் தேவையில்லை. வெறுமனே சும்மா இறங்கி போங்க, உங்கள் கர்ச்சிப் எடுத்து கண்ணு கட்டிக்கோங்க. இந்த படியில் முதல்ல கீழே இறங்கலாம். நீங்கள் இங்கேருந்து வேண்டாம், கீழே ரிசப்ஷனுக்கு போங்களேன். முதல்ல இந்த படியில் இறங்கி முடியுமா? நீங்கள் செவுத்து தொட்டு கூட போங்க, கம்பி பிடிச்சிக்கோங்க, செவுறு தொட்டுருங்க, போங்க, பார்த்துறேன். நான் வாய்ப்பு இல்லைங்க. வாய் பேச முடியாதவர்கள் சிந்திச்சு பாருங்க. என்ன சொன்னாலும் யாருக்கும் புரியாது. ரொம்ப காலம் அவங்களோட பழகினவங்களுக்கு